இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் 21, 2025 21/3/2025 தமிழ் குரோதி வருடம் பங்குனி மாதம் 7ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. கேட்டை நட்சத்திரம், தேய்பிறை சப்தமி திதி. நாள் முழுவதும் யோகம் சரியில்லை. மேஷராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன், புதன். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. இன்று உங்களுக்கு இளைய சகோதரர்கள் பற்றிய எண்ணங்கள் சஞ்சலத்தை ஏற்படுத்தும். ஒன்னா உங்க தம்பி, தங்க, யாராவது ஒருத்தர் உங்களுடைய கடந்த கால தவறுகள் அல்லது அவர்களுடைய தவறுகளை நினைத்து மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும். அனாவசியமான வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அவர்களிடம் கடன் கொடுக்காமல் இருப்பதற்கு உண்டான சூழ்நிலையை எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட அவங்க புரிஞ்சுக்கிட்டா கூட உங்ககிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க. ஆனால் வருமானத்தில் தொய்வு இருக்காது. நீண்ட நாட்களாக உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் இழுபறி நிலைமை ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனாவசியமான செலவுகள் அல்லது எண்ண விரயங்கள் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா உடம்பு சுறுசுறுப்பாக இருக்குங்கிறதுக்காக சில விஷயங்களை பண்ணும்போது தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு கீழே விழுந்து அடிபடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நேர விரயம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான சூழ்நிலை உள்ள நாள். உங்கள் வேலை விஷயமா நீங்கள் எங்கே போனாலும் சரி, வெற்றி கிடைக்க வேண்டிய இடத்துல தாமதத்தினால அல்லது தடுமாற்றத்தினால தவறுகள் நடக்கும். அதனால் உங்கள் பேரில் வன்மம், அதாவது உங்கள் பேரில் குற்றத்தை சுமத்துறதுக்கு உங்கள் மேலதிகாரிகள் முயற்சி செய்வாங்க. இன்று நேர விரயம் அல்லது உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் செயல்பாடுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபாரத்தில் தடுமாற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வார்த்தைகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் சப்போர்ட்டிவாக இருந்தாலும் உங்கள் கூட இருக்கக்கூடிய உங்களுடைய சக பணியாளர்களோ அல்லது உங்களுடைய வியாபார கஸ்டமர்ஸோ உங்களை இரிட்டேட் பண்ணுவாங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா பிரச்சனை ஜாஸ்தி ஆகும். நீங்கள் இன்றைக்கி பொறுமையாக பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ரிஷப ராசி. சப்தமஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால இன்று மனோபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த கௌரவ குறைபாடுகள்லாம் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். சக பணியாளர்கள் விஷயத்தில் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்கள் அல்லது உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். செல்வாக்கு அதிகரிக்கும், தன லாபம் அதிகரிக்கும், வியாபாரத்தில் பெருத்த லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளின் செயல்பாடுகள் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். மன தைரியம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ரொம்ப குதூகலமாக இருப்பீங்க. யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்டீங்க. சண்டை போட வரவன்ட்டியே கூட அவனை சமாதானப்படுத்தி அவனுக்கு அறிவுரை சொல்லி விலகி செல்வதற்கு முயற்சி எடுப்பீங்க. வியாபாரத்தில் பெருத்த லாபம் ஏற்படும். வியாபாரம் சார்ந்த வழக்குகளில் வெற்றிகள் கிடைக்கும். சக பணியாளர்களின் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது திருமணம் ஆகாமல் இருப்பவர்கள், திருமணமாகி விவாகரத்தானவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு மனசுக்கு பிடிச்சவங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடந்த காலத்தில் நட்பில் இருந்தவர்கள் இன்று உங்களிடம் வந்து தங்கள் மனதில் இருக்கும் காதலை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கவலைப்பட வேண்டாம். நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு லாபத்தை ஏற்படுத்தும்.
உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் நீங்க எடுத்த காரியத்துல வெற்றி அடைகிறதுனால உங்களை பத்தின பெருமிதம் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிதுன ராசி. ராசிநாதன் நீச்ச பங்கமாக இருக்காரு தசமஸ்தானத்துல. 4 கிரக சேர்க்கை தசமஸ்தானத்துல. இதனால உங்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய மறைமுக எதிரிகள் ஆபீஸ்ல உங்களுக்கு அகைன்ஸ்டா யாராவது சில பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அவர்களின் எண்ணங்கள் வீடேறாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய எதிரிகள் பலம் இழப்பார்கள். உங்களுக்கு பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு பலமே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய சக பணியாளர்களோ அல்லது மேலதிகாரிகளோ தான். இதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். செலவுகள் அதிகரித்தாலும் அதற்குண்டான கடன் உதவிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு உங்களுடைய நிலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்திற்கு உண்டான முதலீடுகள் கடன் உதவிகளாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் நண்பர்கள் விஷயத்துல நீங்க சற்று கடுஞ்சொல் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துல தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல இருக்கக்கூடிய குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய வேலையில இருந்த தடங்கல்கள் விலகிறதுனால உங்களுடைய வேலையில ஸ்திரத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன தைரியம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவீங்க. இதனால உங்களை பத்தி எல்லாரும் பெருமையா பேசுவாங்க. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். தன லாபம் அதிகரிக்கும். இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்றவங்க, தங்க நகை இம்போர்ட் பண்றவங்க, இமிட்டேஷன் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடக ராசி. ராசிநாதன் நீச்ச பங்கமாக இருக்காரு யோகாதிபதியான குருவின் பார்வையில. அதனால உங்களுக்கு மனோதிடம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம தந்தை வழியில உங்களுக்கு திரவிய லாபம் பொருள் லாபம் ஏற்படும். பூமி லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். உங்களுடைய குடும்பத்தில் இருந்த சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. உடன் பிறந்தோருடன் ஏற்பட்ட பங்காளி சண்டை போன்ற விஷயங்கள்ல அனுகூல பலன்கள் ஏற்படும். இன்ஃபேக்ட் இப்போ உடன் பிறந்தவர்கள் தான் யானை பலமாக நிற்கக்கூடிய வகையில் இருப்பார்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். உங்க பிரச்சனைக்கு மட்டும் இல்லைங்க, அடுத்தவங்களுடைய குடும்ப பிரச்சனைக்கு இன்னைக்கு மத்தியஸ்தம் பண்ணி வைப்பீங்க. நீங்க சொல்லக்கூடிய அட்வைஸ் எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்வதாக இருக்கும். இதனால உங்களுக்கு கௌரவம் உயரும். நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படும். அதே சமயம் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வியாபார எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகி வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். குடும்பத்துல எதிரிகளுடைய குறுக்கீடு இருந்தது, அந்த குறுக்கீடெல்லாம் இனிமேல் இருக்காது. இதனால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைகின்ற வேலை இது. அதே சமயம் உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல அயல்நாடு தொடர்பான வியாபாரத்துல பெருத்த லாபத்தை சந்திக்கும் அல்லது புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனசுல ஒரு விதமான சஞ்சலம் இருந்ததுன்னா அந்த சஞ்சலத்துக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குறிப்பா குழந்தைகள் சார்ந்த சஞ்சலம் விலகும். குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்ல முன்னேற்றம் ஏற்படும். நீங்க இத்தனை நாள குழந்தைகளுடைய வளர்ச்சி கண்டுக்காம இருந்துட்டீங்க, காணாமல் இருந்துட்டீங்க. இப்பொழுது அவர்களுடைய வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு உண்டான வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பதற்குண்டான முயற்சியில வெற்றி அடைவீர்கள். கணவன் மனைவி உறவுல புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு குடும்ப சூழ்நிலை சாதகமாக மாறக்கூடிய வகையில் இருக்கு. குடும்பத்துல சுக நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வகையில் இருக்கு. ஆரோக்கியத்துல எந்த பாதிப்பும் இல்லை. அபிஷியல் சைட்ல உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய பதவியை ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். மூத்த சகோதர சகோதரிகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. நீண்ட நாட்களாக உங்களுடைய தந்தை வழியில அல்லது பூர்வீக சொத்திலிருந்து பங்கு வரல அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சி ஓரளவுக்கு அனுகூலத்தை தரும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு சொத்து கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு.
வேலை சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகி சொந்த வேலையில் அமரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. புதிய வேலையில் அமரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகுகின்ற வாய்ப்பும் ஏற்படுகின்ற காரணத்தினால மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செலவுகள் ஜாஸ்தியாகும், ஆனால் அந்த செலவுகள் குடும்ப தேவைகளுக்கான செலவுகளாக இருக்கும். உங்களுடைய வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய செலவுகளாக இருக்கும். இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புள்ள நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக எதிரிகளிடமிருந்து விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எதிரிகள் உங்களை விட்டு அகலுவார்கள். உங்களுக்கு எதிரியா செயல்பட்டு இருந்தவங்க, உங்களுடைய வளர்ச்சியை தடுத்துட்டு இருந்தவங்கலாம் இப்போ உங்க ஆபீஸை விட்டு வேற ஆபீஸ்க்கு ஷிஃப்ட் ஆவாங்க, இல்லை டிரான்ஸ்ஃபர் ஆவாங்க, இல்லை வேலையை விட்டு போவாங்க. இதனால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். உங்களுடைய இடம் ஸ்திரமாகறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடு மாற்றம் சம்பந்தமான முயற்சிகள்ல இன்னைக்கு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல குடும்ப எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு வாக்குச்சாதுரியம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். உங்களுடைய வார்த்தைக்கு பயந்தே சில பேர் உங்ககிட்ட வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் கோவப்பட்டு பேசுவீங்க, ஆனா நியாயமான வார்த்தைகளை பேசுவீங்க. எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். அரசாங்க உதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. கன்னி ராசி, இன்று உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய குடும்ப நிம்மதி ஏற்படுகின்ற சாதகமான நாள். குடும்பத்துல வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்க ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தை வழியில உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். வீடு மனை நிலம் சார்ந்த முயற்சிகள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு சொத்து வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால தந்தையின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமா செயல்படுவாங்க, உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. எந்த ஒரு அரசு அலுவலகத்துக்கு போனாலும் சரி உங்களுக்கு பிரையாரிட்டி சப்போர்ட் கிடைக்கும். இதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும். இன்று உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் தந்தையின் உதவியும் அரவணைப்பும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனத்தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மனசுல உத்வேகத்தோட செயல்படுவீங்கன்னா மனோகாரகன் சந்திரன் உங்களுடைய நட்சத்திரநாதன் 11ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால செல்வாக்கு அதிகரிக்கும். அதன் காரணமாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்க மனசில் இருந்த கவலைகளை மறக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். நீங்க சொந்தமா பிசினஸ் பண்றவரா இருந்தா அந்த பிசினஸ்க்கு உண்டான பண தேவைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். பல பேர் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. 2-9 கொடி அதிபதியான சுக்கிரன் உச்சபலத்தோடு இருக்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அவர் வக்கரமா இருக்காருங்கிறது மட்டும்தான். அதனால குதர்க்க எண்ணம் கொண்ட நபர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். இவன் உதவி பண்றானேங்கிற ஒரு பயமே உங்களுக்கு இருக்கும், ஆனா அதை பத்தி கவலைப்படாதீங்க. துலாம் ராசி, ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் குருவின் பார்வையில கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்தி வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அதாவது திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க தெரியுமா, லாட்ரி விழுறது, இல்லாட்டி இந்த ஆன்லைன் கேம்ஸ் விளையாட்டி ஜெயிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. அலுவலக ரீதியாக உங்களுடைய எதிரிகளே உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு வருமானத்தை அதிகப்படுத்துவார்கள். ப்ரொஃபஷனல் எனிமிட்டி கூட உங்களுக்கு சாதகமா இருக்கும். அதனால இன்னைக்கு உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கும். உங்களுடைய தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். எதிரிகளுடைய தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். செலவுகள் ஜாஸ்தியாகும், ஆனா அந்த செலவுகள் எதனால அப்படின்னு கேட்டா அது செலவுகள் மட்டும் இல்ல, அலைச்சலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளுடைய தேவைகளுக்காகவோ அல்லது உடன்பிறப்புகளின் தேவைகளுக்காகவோ செலவுகள் ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனத்தெளிவிலிருந்து மனக்குழப்பத்திலிருந்து தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வார்த்தை சாதுரியத்தை பயன்படுத்தி உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. ஸோ மொத்தத்துல இத்தனை நாளா உங்களை பத்தி பயந்துட்டு இருந்த விஷயம் உங்களுக்கு சாதகமா மாறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். தெளிவான சிந்தனையோடு செயல்படக்கூடிய யோகமான நாள். வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். ப்ரொஃபஷனல்ல உங்களுக்கு எதிரிகள் ஏற்படுத்தின சிக்கல்கள் தீர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. செலவுகள் அதிகரித்தாலும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், வீடு வாங்குறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். சொந்த வீடு வாங்குறதுக்கு, வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விருச்சிக ராசி. ராசியில சந்திரன், 7ஆம் இடத்துல குரு. கஜகேசரி யோகம். உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். குடும்பத்துல நீங்க பேசுற வார்த்தை தாங்க பிரச்சனை. அடுத்தவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க, நீங்க பேசுற வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணா போதும். அடுத்தவங்களை காயப்படுத்துற மாதிரியே பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதி இருக்காது. அதனால நீங்க விட்டு கொடுத்து போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வாழ்க்கை துணையின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. நண்பர்களின் உதவியும் உங்களுக்கு பக்க பலத்தை கொடுக்கும். உங்க கேட்டகரி மக்கள்கிட்ட, உங்க இண்டஸ்ட்ரியில நீங்க வேலை பண்ற இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் சார்ந்த கவலைகளில் மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு நீங்க பொறுமையா இருந்தா போதும். ஆனா நீங்க பொறுமையா இருக்க மாட்டீங்க. பதட்டத்துல எல்லா செயல்பாடையும் செஞ்சுட்டு அடுத்தவங்களை குத்தம் சொல்லிட்டு இருப்பீங்க. இன்று நிதானத்துடன் செயல்பட்டால் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கும் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுக்கு எல்லா விதமான கவலைகளையும் போக்கக்கூடிய நற்செய்திகள் வரும். மன தைரியம் அதிகரிக்கும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அப்படியே வானத்திலிருந்து மழை கொட்டுற மாதிரி உங்களுக்கு பணம் கொட்டக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயத்துல முன்னேற்றம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்கள், படிப்பு சார்ந்த தொழில் செய்யறவங்க, கலைத்துறை நண்பர்கள், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். கூட பணியாற்றுபவர்களின் ஒத்துழைப்பும் நண்பர்களின் ஆலோசனையும் உங்களுடைய வளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதுவும் நீங்க பிசினஸ் பார்ட்னர்ஷிப்ல இருக்கீங்க, உங்களுடைய பிசினஸ்ல பார்ட்னர்ஷிப் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பார்ட்னர்ஷிப்காக செலவுகள் ஏற்படும். அப்படி சப்போஸ் நீங்க புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு உண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபார ரீதியாக செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. சக பணியாளர்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்வீர்கள். அதாவது இன்னைக்கு நல்ல பேர் வாங்கிப்பீங்க. இன்னைக்கு யாருக்கு ஹெல்ப் பண்ணாலும் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. நேர விரயத்தையோ பொருள் விரயத்தையோ ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். சில சமயம் எங்கேயாவது வெளியூருக்கு போறீங்க, இல்ல வெளியில எங்கேயாவது டிராவல் பண்ண போறீங்கன்னா ரோட்ல போற வரவங்க யார்கிட்டயாவது அனாவசியமா வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்றது நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களை அடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அலுவலகத்துக்கு வாங்கின பணம், கடன் போன்ற விஷயங்களை இன்னைக்கு நீங்க செலவு பண்ணி அடைப்பீங்க. இது உங்களுக்கு மரியாதையை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. நீங்க சொந்தமா பிசினஸ் பண்றவர் இல்ல வியாபாரம் பண்றவரா இருந்தா உங்களுடைய தொழிலுக்காகவோ அல்லது உங்களுடைய வியாபாரத்துக்காகவோ வாங்கின கடனை அடைப்பதன் மூலமாக நட்பு பாராட்டுவதற்கு முயற்சி எடுப்பீங்க. இதில் வெற்றியும் காண்பீர்கள். ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சிலருக்கு சொந்த வீடு வாங்கியிருப்பாங்க, அந்த வீட்டுக்கு மேல வாங்கியிருக்கிற கடனை அடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதாவது உங்களுடைய வேலை விஷயமாகவோ இல்ல உங்களுடைய ஆபீஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய உங்க சீனியருடைய தேவைக்காகவோ உங்களை வெளியூருக்கு அனுப்புவாங்க. இதனால உங்களுக்கு தனிப்பட்ட லாபம் ஏற்படாது. ஆனா சில சமயம் பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. மகர ராசி. லாபஸ்தானத்துல சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படும். இந்த ராசியில பிறந்த குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல உங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க. இந்த ராசியில பிறந்த குழந்தைகளாகட்டும், இந்த ராசியில பிறந்த பெற்றோரின் குழந்தைகளாகட்டும் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதனால மரியாதை உயர்வு ஏற்படும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமான அதிகரிப்பு ஏற்படும் சொன்னேன்.
ஆனா அதே சமயம் பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு நெருங்கிய நட்பு வட்டத்துல வருவாரு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வழியில எதிரியாக செயல்பட்ட ஒரு நபரே உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பாரு. இன்னைக்கு அவர் உங்களிடம் நட்பு பாராட்டி பேசி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வாரு. இதன் மூலமாக உங்களுக்கு எதிரியாக இருந்த நபருடன் நட்பு பாராட்டி சந்தோஷம் அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆனா மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கும், அந்த சந்தேகத்தை வெளியில சொல்லிடாதீங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் ஒரு நற்செய்தி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். நீங்க சொந்தமா பிசினஸ் பண்றவரா இருந்தா இல்ல வியாபாரம் பண்றவரா இருந்தா உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். அரசாங்க வகையில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இத்தனை நாளா பர்சனல் லோன், கமாடிட்டி லோன், ஏகப்பட்ட லோன் வாங்கியிருப்பீங்க. அதாவது ஜுவல் லோன் வாங்கியிருப்பீங்க, ப்ராப்பர்ட்டி லோன் வாங்கியிருப்பீங்க. எல்லாத்து மேலேயும் உங்ககிட்ட இருக்கிற எல்லா பொருள் மேலேயும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் இப்போ ஒவ்வொரு கடனும் அடைச்சிட்டு வர்றதுனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் பேங்க்ல இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ் உங்களுக்கு சில சப்போர்ட்டிவான உதவிகள் செய்வார்கள். இதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தையின் உதவியின் மூலமாக பூர்வீக சொத்து பங்கு பிரிக்கிறதுல இருந்த சிக்கல்கள் தீர்வதற்கு உண்டான யோகம் ஏற்படும். கும்பராசி, தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. வேலை விஷயமா நீங்க எங்கேயாவது வெளியூருக்கு போறதா இருந்தா நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. சிலருக்கு சொந்த வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சொந்த வீடு மாற்றத்தின் காரணமாக உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க ஆரோக்கிய விஷயத்துல பாதிப்புகள் இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இல்லை. ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். வியாபார விஷயமாகவோ அல்லது உடன்பிறப்புகள் விஷயமாகவோ நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு சற்று தடுமாற்றம் ஏற்பட்டாலும் உங்களுடைய வார்த்தை சாதுரியத்தின் மூலமாக உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல பங்காளிகள் வகையில இல்ல உங்க வேலை விஷயமா ஏதாவது ஒரு வழக்குல இன்னைக்கு நீங்க ஆஜராக வேண்டியது இருந்ததுன்னா அந்த வழக்குல உங்களுக்கு சற்று தடுமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்கள், ஆனா இனிமையான வார்த்தை எதிரிகளிடம் செல்லுபடியாகாது. அதனால கொஞ்சம் முன்கோபத்தை காட்டினீங்கன்னா அது அடுத்தவர்களுக்கு தப்பாக தெரியும். அதனால கவனமா பேசுங்க. அதாவது கத்தி மேல நடக்கிற மாதிரி இன்னைக்கு பேச வேண்டியது இருக்கு. வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. வருமான அதிகரிப்பு ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். எதிர்மறையாக பேசிக் கொண்டிருந்த சக பணியாளர்களின் செயல்பாடுகளில் மாற்றங்களை உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்துல சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடல் ரீதியாக சோர்வுகளிலிருந்து வெளிவரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். எதிரிகளே உங்களிடம் மன்னிப்பு கேட்டோ அல்லது சமாதான பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. மன நிம்மதி ஏற்படுகின்ற சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். மீன ராசி, பாக்கியஸ்தானத்துல புதனின் நட்சத்திர சாரத்துல சந்திரன் டிராவல் பண்றாரு. அதனால உங்களுடைய நண்பர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள். தாயாரின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே சமயம் உங்களுடைய தாய் வழி பாட்டி மூலமாக அல்லது தாய் வழி பாட்டியின் உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கணவன் மனைவி உறவிலோ அல்லது பிசினஸ் பார்ட்னர்ஷிப் உறவிலோ அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் வரத்துக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. தவறான வார்த்தை பிரயோகம் உங்களுடைய குடும்ப கௌரவத்தை பாதுகாப்பதற்கு உண்டான சூழ்நிலையை கெடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. இன்று உங்களுடைய வருமானத்துல பெருசா லாபம் இல்லாட்டினாலும் உங்களுடைய வார்த்தைக்கு ஓரளவுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளை கொண்டே வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்துல வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையில இருக்கிற வியாபாரத்தை இருக்கிற வருமானத்தை தக்க வச்சுக்கிறதுக்கே கொஞ்சம் பிரயத்தனப்பட்டாதான் முடியும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல தாயாரின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும்.
உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்துக்காக சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்க உடம்புல ஏதாவது ஒரு சங்கடம் இருக்கு அப்படின்னா அந்த சங்கடத்துக்காக இன்னைக்கு மருத்துவ ரீதியான அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்திலோ உடன்பிறப்புகள் விஷயத்திலோ உங்களுக்கு அவர்கள் சொல் பேச்சு கேட்டு நடக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர உங்க பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால வார்த்தை மரியாதை குறைவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்தாலும் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதாவது நட்சத்திரநாதன் புதன் வக்கரகதியில் ராசியில நீச்ச பங்கமாக இருக்காரு. அதனால உங்களுக்கு மனசுல ஒரு விதமான தைரியம் இருக்கும். அந்த தைரியத்தின் காரணமாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் அல்லது தவறான முடிவுகளை எடுத்து உங்களுக்கு வரவேண்டிய நல்ல விஷயத்துல தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. இன்று எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அடுத்தவர்களின் தேவைகளுக்காக அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சுமாரான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.